அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பப்ளூஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு 4 ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி, டின்னர் ரெசிபி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட உடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் காட்ட போகிறது வந்து எங்களோட ஊர் ஸ்பெஷல் பீஃப் அடை ரெசிபி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அடை செய்கிற மாதிரி. ஸோ அந்த ரெசிபி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அடை ரெசிபி போடுங்க சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக தான் இந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதல் ரெசிபியை அதான் காட்ட போகிறேன், பீஃப் அடை ரெசிபி. இது வந்து பீஃப்லேயும் செய்வாங்க, மாசிலையும் செய்வாங்க. நான் வந்து பீஃபில் தான் செஞ்சுருக்கேன். ஏன்னு சொன்னால் மாசியை விட வந்து பீஃப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே பட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிவிட்டு 250 கிராம் பீஃப் எடுத்திருக்கேன். ஸோ பீஃப் வந்து நான் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கீமா இல்லை, நான் வந்து அந்த பீஃப் பீசஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பீஃபை வந்து நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். பீஃபுக்கு பதிலாக சிக்கன் சேர்க்கலாமான்னு சொல்லி கேட்பீங்க. இல்லை, சிக்கன் வந்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு டேஸ்ட் இருக்காது. அப்படி சிக்கன் பீஃப் சாப்பிட மாட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மாசி கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து பீஃப் நல்லா குக்காகி வந்துட்டு நல்லா நம்ம எண்ணெய் தண்ணி ஒன்றுமே விடலை, பீஃபில் இருந்து வந்த தண்ணியிலேயே அது நல்லா குக்காகி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கொள்ள போகிறேன், வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா. ஸோ இதுக்கு வந்து நிறைய வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா போட்டால் தான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக நல்லா வெட்டி எடுத்திருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு 7 அதுலேருந்து 8 அந்த நம்பருக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ பச்சை மிளகா வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அதை வந்து நல்லா வதக்கி கொள்ளுங்க. முதல்ல நல்லா கண்ணாடி மாதிரியெல்லாம் வதங்க தேவையில்ல. பாருங்கள், கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்சம் அது வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதில் வந்து நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். சீரகம் சேர்த்துற நேரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். அதோடு வந்து காரத்துக்கு தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். வேறு மிளகுத்தூளோ ஒன்றுமே சேர்க்க மாட்டோம், சில்லி ஃப்ளேக்ஸ் தான் நான் சேர்த்துக்கொள்கிறேன். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஸோ அதுதான் இது டிஷ்ஷுக்கு காரத்தை கொடுக்க போகிறது. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதை வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நான் வந்து அப்படி வச்சிட போகிறேன். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு உப்புலாம் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. உரைப்பு கொஞ்சம் கூடுதலாக தூக்கலாக இருந்தால் வந்து இந்த அடைக்கு வந்து நல்லா இருக்கும். அடை மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு வந்து நான் 3 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கொள்கிறேன். கப்பி மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரவை மாதிரி கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி மாவு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. அதில் வந்து 3 கப் நான் எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். நம்ம கறியிலையும் சேர்த்துருக்கோம் சீரகம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கொண்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் பட்டர் போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கொள்ளலாம். நெய் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட நெய் இல்லாத காரணத்தால் வந்து நான் வந்து பட்டர் சேர்த்துக்கொண்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து நாங்கள் இதுக்கு தண்ணி ஊற்றி இதை குழைக்க போகிறது இல்லை, நாங்கள் தேங்காய் பால் தான் விட போகிறோம். ஸோ முதல்ல நான் வந்து தண்ணிப்பால் 2வது எடுத்த தேங்காய் பால் தான் சேர்த்துக்கொள்கிறேன். நான் வந்து 2வதாக எடுத்த தேங்காய் பால் வந்து 3 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு வந்து சரியாக இருக்கும். 3 கப் மாவுக்கு வந்து 3 கப் 2வதாக எடுத்த பால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ சேர்த்து அதை வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்கள், இந்த மாதிரி 3 கப் தேங்காய் பால் 2வது பாலையுமே இந்த மாதிரி நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் போடுற அளவுப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே கரெக்டாக வரும். கூடவும் வேணாம், குறையவும் வேணாம். எனக்கு எந்த அளவு போச்சுதோ அந்த அளவு தான் நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். ஸோ இதே மாதிரியே இந்த அளவோடையே எல்லாத்தையுமே போட்டுக்கொள்ளுங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து 3 கப் தண்ணி பாலையும் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு மாவு மாதிரி நாங்கள் இந்த மாதிரி குழச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு இடியப்ப மாவு மாதிரி வந்திருக்கு. இடியப்பம் குழைக்கிற நேரம் எந்த அளவு மாவு இருக்குமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து அந்த மாவு வந்து பாலில் நல்லா ஊறி இருக்கும். அது நல்லா ஊறினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ தேங்காயில் ஃபஸ்ட்டாக எடுத்த பால் தலைப்பால் வந்து நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தலைப்பாலும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு 3 கப் தேவைப்பட்டுச்சு இந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஏன்னு சொன்னால் இந்த அரிசி மாவுக்கு வந்து பால் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இழுக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டீங்க அப்படின்னாலும் அது வந்து கொஞ்சம் திக்காகிரும். அதால் 3 கப் தலைப்பால் அண்ட் 3 கப் தண்ணிப்பால். ஸோ அவ்வளோதான் கணக்கு 3 கப் அரிசி மாவுக்கு. இப்போ நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா அந்த பீஃப் கறி, ஸோ அதை வந்து நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன் பாருங்கள். மாவையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து அந்த இடியப்பம் மாவு மாதிரி இருந்தது கொஞ்சம் திக்காக. இப்போ வந்து தலைப்பால் விட்டு அதை வந்து கொஞ்சம் லூஸ் ஆகி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கறியை போட இந்த மாதிரி ஓவராக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கொஞ்சம் பால் இருந்தது, அந்த 3 கப் பால்லையுமே கொஞ்சம் பால் எடுத்து இந்த மாதிரி அந்த கறி போட்ட டிஷ்ஷுக்குள்ளே நான் வந்து அப்படி கலக்கி அதில் வந்து ஊற்றிக்கொள்கிறேன். வேறையா எடுக்கலை பால், அந்த 3 கப் பால்லையே நான் வந்து அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி இப்போ எல்லாத்தையுமே நல்லா கையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து காரம் போதலை அப்படின்னு சொன்னால் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க, உப்பை பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் வச்சிடலாம். 1 ஹவர் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஊறி எல்லாமே நல்லா செட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், திக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு அடப்பதத்துக்கு ஊற்ற முடியாத அளவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து தேங்காய் பால் விட்டுக்கொள்ளலாம். அது வந்து உங்களை பொறுத்தது தான், ஒவ்வொரு மாவை பொறுத்தது தான் அது. ஸோ இப்போ வந்து நம்ம அதை சுட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நெய் இருந்தால் விட்டுக்கொள்ளுங்க. ஸோ நெய்யை கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் நல்லா கலந்து நல்ல அளவாக வந்திருக்கு. நான் வந்து அதுக்கப்புறமா பால் விடலை, எல்லாமே சரியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அதில் வந்து விட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பெருசாக விடனாலும் விடலாம், அப்படி இல்லாட்டி சின்ன அப்பம் சைஸில் விட்டாலும் ஓகே தான். விட்டுட்டு அடுப்பை வந்து வெரி லோ ஃப்ளேமில் வச்சு அதை வந்து குக் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். மற்ற பக்கம் திருப்பி போட்டு அதையும் வேக விடுங்க. உங்களுக்கு நல்லா வேக வச்சு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ செஞ்சு பாருங்கள், இது நல்லா இருக்கும். இந்த அடை ரொம்ப ஃபேமஸ். எங்களோட ஊரில் எங்களோட அம்மா வந்து ரொம்ப நல்லா செய்வாங்க. ஸோ ரெசிபிஸ் கேட்டதால் வந்து நான் இதை அப்லோட் பண்ணேன். இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படி டின்னர் ரெண்டில் எதுக்காச்சும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் கட்டாயம் மஸ்ட் ட்ரை ரெசிபி, கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து எக் பிரியாணி, எக் தம் பிரியாணி தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணி கொள்ளுவோம். அதில் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அண்டு 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ரெண்டையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா வந்து 4-5 முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டு இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வறுத்துக்கொள்ளலாம். அந்த முட்டை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்ல அந்த மஞ்சள் அண்டு மிளகாத்தூள் ரெண்டுமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அவுட்டர் லேயர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும், நல்லா கிறிஸ்பியாகி வரட்டும். ஸோ அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பச்சை மிளகா நடுவில் கீறுனது அதையும் நான் 3 ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா அதில் நான் கொஞ்சத்தை வெளியே எடுத்து வச்சுக்கொள்கிறேன். ஸோ நாங்கள் தம் போடுற நேரம் பிரியாணிக்கு மேலே அதை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம நிறைய பிரியாணி பார்த்துருப்போம், சிக்கன் தம் பிரியாணி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பிரியாணி இப்போ வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து நான் பே லீஃப் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஹோல் ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் ஸ்டார் அனைஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதுவுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அது நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா அண்டு பிரியாணி மசாலா. நீங்கள் பிரியாணி மசாலா என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எதுவாக இருந்தாலும் ஓகே தான். அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு தயிர் அதை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம்.
அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து அந்த தயிர் எடுத்த கோப்பையில் வந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி விட்டு அதையும் நான் கலக்கி இதில் வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 அளவு நோர் சூப் க்யூப் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான், தேவையான ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. உங்கள்கிட்ட வந்து ட்ரைட் லெமன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நான் அதுலேயும் ஒன்று ஆட் பண்ணினேன். பாருங்கள், அது வந்து ஒரு புளிப்பு தன்மையை கொடுக்கும், பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதான் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வறுத்து வச்ச அந்த முட்டையையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க, முட்டை உடைஞ்சிடக்கூடாது. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ரைஸை போட போகிறீங்க. ஸோ அப்படி இல்லாட்டி வந்து கருகிரும். இப்போ வந்து ரைஸை வந்து நீங்கள் வந்து லேயர் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் பாஸ்மதி எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி நார்மலாகவே சீரக சம்பா கூட எடுக்கலாம். அதுக்கப்புறமா நான் பொரிச்சு வச்ச வெங்காயத்தை மேலே ஆட் பண்ணிவிட்டு எல்லோ கலரிங் இருந்தால் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணலாம், அதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பிரியாணி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியானதும் கூட தான். இதை வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் தம்மில் போட்டு எடுக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள், பிரியாணி இவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆட் பண்ணது பாஸ்மதி ரைஸ் தான். ஸோ நல்லா வந்திருந்தது. கட்டாயம் நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து மூங் தால் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷால் சொல்லுவாங்க. இது வந்து யூஸ்வலாக வந்து ரொம்ப சத்துள்ளது, இரும்பு சத்தில் வந்து கூடுதலான சத்து இருக்குது இதில். ஸோ இதில் வந்து ஒரு வடை மாதிரி அப்படி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். என்கிட்ட நிறைய இருந்தது. ஸோ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு எனக்கும் தெரியலை. ஸோ அதனால் வடை வந்து நான் பார்த்துருந்தேன் ஒரு சேனலில், யூடியூப் சேனலில். ஸோ அதை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதை உங்களுக்கும் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து அதில் 1 கப் அளவு நான் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு அதை வந்து நல்லா அலசி கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. பருப்பு வகைகளில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 10க்கும் மேலே வந்து அதில் வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றிலையுமே ஒவ்வொரு சுவையும், ஒவ்வொரு ஆரோக்கியமும், ஒவ்வொரு நன்மையும் இருக்குது. ஸோ அதில் வந்து எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது. இப்போ வந்து இந்த துவரம் பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன். ஸோ கழுவி எடுத்துகிட்டு வந்து இதை ஒரு 2 hours நான் வந்து ஊற வைக்க போகிறேன். ஒன்லி 2 hours போதும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்குக்கு தான் நான் செஞ்சுருந்தேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நல்ல ஒரு வடிகட்டியில் வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருங்க. ஸோ வடித்து எடுத்துகிட்டு வந்து இதை வந்து நான் ஒரு கிரைண்டரில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன் முதல்ல. ஸோ தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருந்ததுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இப்படி கையால் நல்லா வடித்து விட்டுட்டு எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்ட்ரெயினரில் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கலாம். ஸோ தண்ணி ஒன்றுமே விடாமல் நீங்கள் வந்து இதை நல்லா பட்டு மாதிரி அரைச்சிடுங்க. பாருங்கள், இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். வடை மாவு மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா நாங்கள் ஒரு தண்ணியுமே இதில் வந்து ஊற்றலை. ஸோ இப்போ வந்து நான் ஒரு விஸ்கை வச்சு இதை வந்து நான் நல்லா விஸ்க் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் வந்து அது வந்து நம்ம விஸ்க் பண்ணுற நேரம் வந்து ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிட்டு அது நல்லா சாஃப்டாக வரும் அந்த வடை. அதான் ரீசன். நம்ம வந்து உளுந்து வடை செய்கிற நேரம் கூட இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் சாஃப்டாக வரும் வடை. ஸோ இப்போ வந்து நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம் எது வேணுனாலும் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து நான் குட்டி 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 பால்ஸாக எடுத்து வந்து அதை வந்து நான் இப்போ கொதிக்கிற எண்ணெயில் இந்த மாதிரி கவனமாக விட்டுக்கொள்கிறேன். பார்த்து நீங்கள் விடுற நேரம் வந்து பார்த்து செஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் கையில் எண்ணெய் தெரிச்சிடாமல். ஸோ இந்த மாதிரி நல்லா சிவக்க பொரிச்சு எடுத்ததுமே வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் சட்னியோட தொட்டு சாப்பிடலாம். நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாகவும் போடலாம், அப்படி இல்லாட்டி உளுந்து வடை மாதிரி நடுவில் ஓட்டை வச்சும் தட்டலாம். அது வந்து உங்களோட விஷை பொறுத்து தான். ஸோ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து நான் கருவேப்பிலை சட்னி செஞ்சுருந்தேன். ஸோ அதோடு தொட்டு தான் நம்ம சாப்பிட்டு இருந்தோம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து பேக்கிங் சோடா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஊதி நல்லா பெருசாக வரும். நான் அதெல்லாம் பண்ணலை, சும்மாவே சாஃப்டாக தான் இருந்தது. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்தது. நீங்களும் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு தான் இது. வந்து டின்னருக்கு ரெடி பண்ணியிருந்த டின்னர் ஆல்ஸ் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிற ரெசிபி. இதுக்கு வந்து நான் ஒரு 3 கப் அளவு ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது கோதுமை மாவு சேர்த்துக்கொள்கிறேன்.
சேர்த்துட்டு வந்து அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/4 கப் அளவு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து 1 கப் அளவு லைட்டான வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கொள்கிறேன். ஃப்ரெஷ் மில்க். அதை வந்து கொஞ்சம் கொதிக்கவும் தேவையில்லை, ஒரு லைட்டான ஒரு சூட்டோட, கை பொறுக்கிற அளவு சூட்டோட நான் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு முட்டை அதையும் சேர்த்துட்டு அதை நான் வந்து நல்லா இந்த பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். ஒரு பன்னுக்கு செய்கிற மாதிரி ஒரு டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இதை வந்து நான் வந்து மூடி ஒரு 2 hours நான் வைக்க போகிறேன். இது வந்து நல்லா பொங்கி வரட்டும், அது வரைக்குமே வந்து அது இருக்கட்டும். நீங்கள் வந்து மாவு பிசைகிற நேரம் வந்து ஒரு 1/3 கப் அளவு பட்டரும் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து அதை வந்து ஃபில்ம் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மறக்காமல் பட்டரையும் சேர்த்து அதோட சேர்த்து பிணைஞ்சி ஒரு 2 hours வச்சுருங்க. நல்லா ஊதி வந்திருக்கும் பாருங்கள், சூப்பராக ஊதி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய பஞ்ச் கொடுத்துட்டு அந்த ஏர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து திருப்பி பிசைஞ்சு கொள்ளலாம். அதை வந்து டோ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எந்த பன் செய்கிறதா இருந்தாலுமே வந்து டோ முதல்ல சாஃப்டாக இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் நல்லா பிசைஞ்சு கொள்ளணும். ஸோ பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பன் தெரியும் இல்லையா? ஸோ சின்ன பால்ஸாக வந்து உங்களுக்கு எந்த அளவு பன்ஸ் வேணுமோ அந்த அளவு சின்ன பால்ஸாக வந்து ரவுண்ட் பண்ணி ஒரு பட்டர் பண்ணின அவன் ட்ரேயில் வந்து நான் வந்து பட்டர் பூசின அவன் ட்ரேயில் இந்த மாதிரி நான் அடுக்கி கொள்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அடுக்கிட்டு வந்து மேலால் வந்து நான் கொஞ்சம் மில்க் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 10 minutes அதை அப்படி வச்சுருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ப்ரீ ஹீட் பண்ணின அவனில் வந்து ஒரு 15 minutes பேக் பண்ணி எடுத்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட டின்னர் ஆல்ஸ் வந்து ரெடி ஆகிரும். இது வந்து லைட்டான ஒரு இனிப்பு சுவையில் தான் இருக்கும். உங்களுக்கு கூடுதலாக ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணணும். அதை விட கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் வெளியே எடுத்ததுமே அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ பட்டர் ஆட் பண்ணுற நேரம் வந்து அந்த ஷைனிங் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். நான் கொஞ்சம் மேலால் சுகர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொண்டேன். அது வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ வந்து இதை நம்ம எடுத்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து உள்ள பட்டர் ஆர் ஜாம் எது வேணுண்டாலும் பூசி உங்களுக்கு வந்து டின்னருக்கு லைட் மீலாக நீங்கள் சாப்பிடலாம். ஸோ கட்டாயம் இந்த ரெசிபியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ தான் என்னோடய ரெசிபி. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரெசிபிஸ் போட்டிருக்கேன். ஸோ இனிமேல் கண்டிப்பாக ரெசிபிஸ் வரும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.